ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் என்ன செய்ய போகிறோம் பார்த்தாக்க பனானா பாலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? வாழைப்பழம் ரொம்ப ஈஸி. வாழைப்பழம், அரிசி மாவு, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், அவ்வளோதான் செய்யறதுப்பாங்க. பக்கம் இந்த மாதிரி கனிஞ்ச பழமாக இருக்குங்க. தண்ணியெலாம் ஊற்றிடாங்க. கனிஞ்சிருக்கா, அதனால இப்படி சீக்கிரம் வந்துடும். இப்படி மேட்ச் பண்ணிங்க. மாவு போட்டு பஞ்சாச்சு. இப்போ அது பூர்ண தேவையான பார்த்துக்கணும். தேங்காய் போட்டுங்க. இது ஏலக்காய் நுங்கி போட்டிருக்கோம். வெள்ளை பொடியாக போட்டுருக்கோம். ஏலக்காய் போட்டு இப்படி பட்டு வச்சுங்க. அப்புறம் குட்டி குட்டி பாலாக போட்டு காமிங்க. பால் போட்டாச்சு. இப்போ அதில் வச்சு அதில் பொருளை வச்சு வச்சோம். பால் போட்டு வச்சாச்சு. வேகட்டும். ரெடி. வெந்தோட காமிக்கிறேன். மூடிடலாம். அவ்வளோதான். பா இதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி பார்க்குறேன். சுடுது, அதனால இதை கட் பண்ணலாம். நல்லா வச்சுட்டு பூர்ணத்தோட வாழைப்பழமும் நல்லது, எல்லாம் நல்லது. ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ பேத்தி கொடுத்துடலாம். வேறு குசுண்டிட்டான் பேத்தி கொடுத்தலாம். கட் பண்ணதை இது சூடு ஆறு தான் சாப்பிட முடியாது. ரொம்ப கிடைக்கணும். அதனால் கொஞ்சம் பேத்தி வைப்பான். சூடு வாழைப்பழம் எடுக்கிறது நல்லா இதுக்குள்ளே வந்து போன் வச்சு நல்லா சூப்பராக இங்கே சுடுது. இப்போ தானே எடுத்தோம், அதனால் வைக்கிறோம். அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ஆளுக்கு 2 சாப்பிட்டு தண்ணி வச்சா போதும். பனானா பால்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா இந்த பனானா பால்ஸ். இதை ட்ரை பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சோண்டு மாவு போட்டுங்க, நிறையா வரும். உங்களுக்கு குட்டிக்கிட்டே எப்படி வேணாலும் வச்சுங்க. நாங்கள் இந்த அளவு வச்சுருக்கோம், உங்களுக்கு அந்த அளவு வச்சுருக்கோம். சூப்பராக சூப்பராக நல்லா மரம் இருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவிச்ச பொருள் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த இதில் எல்லா மாவுமே செஞ்சுக்கலாம். வாங்க பனானா பால் சாப்பிடலாம். தேங்க்யூ.